பட நிறுவனத்தின் சார்பில், அதாவது விஜய் நடித்துள்ள பட நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் ஆஜராகி இந்த படம் தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் சொன்ன காட்சிகள் நீக்கிவிட்டோம், அவர்கள் சில காட்சிகளையும் மீட் அதையும் பண்ணிவிட்டோம். இந்த படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த படம் தொடர்பாக இவர்கள் சான்றிதழ் வரைக்கும் வழங்கவில்லை, 3 நாட்களே உள்ளன. இந்த நிலையில் திடீரென்று இவர்கள் எதுவும் வழங்காமல் இழுத்தடிக்கின்றனர். இதற்காக பல கோடி ரூபாய் முதலீட்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் குறிப்பிட்ட காட்சி நீக்கிவிட்டோம் என்று தெரிவித்தார்கள். அதே போன்று மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் சில காட்சிகளுக்காக சொன்னார்கள், அதை நீக்கிவிட்டோம். அதே போன்று மீட்பு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் EA சான்றிதழுக்கு பரிந்துரை செய்வதாக தெரிவித்த நிலையில் இந்த எந்த முடிவும் எடுக்காமல் உள்ளது. எனவே இது உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பாக சினிமா பல்வேறு படங்களில் உள்ள படம் தொடர்பான வழக்கில் உள்ள நீதிமன்ற உத்தரவையும் குறிப்பிட்டு அவர் வாதாடினார். அது தொடர்ந்து தணிக்கை சார்பில் மத்திய அரசுடைய வழக்கறிஞர் AL சுந்தரேசன் ஆஜராகி வாதிடும் பொழுது இந்த படத்தில் சில காட்சிகள் மதங்களை புண்படுத்த வகையில் இருப்பதாக புகார் வந்துள்ளது, அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதற்கு நீதிபதி PT ஆசா, அப்படி என்றால் எந்த மத உணர்வு அடிப்படையில் யார் அந்த புகாரை கொடுத்தார்கள், அந்த ஒரிஜினல் புகாருடைய நகலை கொடுங்கள், யார் புகார் கொடுத்த விவரம் தெரிய வேண்டும் என்று நீதிபதி கேள்வித்தினார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டனர். அதற்கு நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக உரிய அந்த புகார் கொடுத்த தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு தெரிவித்து எடுத்து வழக்கை 2 நாளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு பட தயாரிப்பு சார்பில் 2 நாட்கள் என்பது அவகாசம், அவள் கூடுதல் அவகாசம் வழங்க முடியாத சூழ்நிலை. 3 நாட்கள் தான் படம் வெளியாக நாட்கள் இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து முடிக்க வேண்டும் என்று கேட்டதை அடுத்து நீதிபதி நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்துள்ளார்.